ஹாய், என்னோட பேர் செந்தில்குமார். இவங்க என் ஒய்ஃப் வந்து கிருத்திகா. பெங்களூர் பேஸ்ட் கம்பெனியில் விபியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வீடு கட்டணுங்கிறது எல்லாரோடைய கனவு தான், எங்களுக்கும் அதே மாதிரியே கனவு தான். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் இந்த வீடு கட்டணும்னு சொல்லிட்டு பல நாட்களாக கனவு கண்டது தான். அது ஒரு நாள் நினைவாச்சு. பிரபாகர் சார்கிட்ட வந்து சொன்ன ஃபஸ்ட்டு நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பேசணும் இல்லை, ஏன்னா பார்க்கவே ஆரம்பித்தோம். நல்லா காட்டினாங்க, பிடிச்சிருந்தது. உடனே இமீடியட்டாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ப்ராசஸ் எல்லாமே பண்ணது, எல்லா சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் வீடு எப்படி கட்டணும், என்ன செய்யணும், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸு என்னென்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எங்கள் ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. ஆக்சுவலாக நான் வீடு இதுதான் ஃபஸ்ட் டைமாக வீடு கட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்தினுடைய ரெண்டட் ஹவுஸ்னுடைய வாழ்க்கையை வந்து முடித்தது இந்த வீடு தான். அதனால் பிரபாகர் சார்கிட்ட பேசும்போது உடனே இமீடியட்டாக அவர் ஸ்ரீதர் சார் அறிமுகப்படுத்தினார், சாய்ராம் பில்டர்ஸ்னுடைய ப்ரொப்பரேட்டர். இப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் கட்டுறதுக்கு நான் பிளான்ஸ் எல்லாமே கொஞ்சம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பிப்ரவரி 2ஆம் தேதி 2025 அன்னைக்கு நம்ம கிரகப்பிரவேசம் பண்ணது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் நமக்கு கட்டி கொடுக்கறதுக்கு டைம் பீரியட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ப்ராப்பராக டீட்டெயிலில் எல்லாத்தையுமே தெளிவாக நான் பேசிட்டேன். எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். அது பட்ஜெட், அவங்க என்ன பட்ஜெட்ஸ் போடுறாங்க, பட்ஜெட்டை பற்றிலாம் நான் எதுவுமே அவங்ககிட்ட கேட்கவும் இல்லை, நான் எதுவும் சொல்லவே இல்லை. பொதுவாகவே வந்து பில்டர்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறது, என்ன பேசணுங்கிறது வந்து நமக்கு பேசிக் லாஜிக்ஸ் தெரியாது, என்னென்ன ஸ்டெப்ஸ் வீடு கட்டுறோங்கிறதுன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் எனக்கு வீடு எப்படி வரணுங்கிற என்னுடைய கனவு மட்டும் இருந்தது. அந்த கனவை வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட விஷயம்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட் பண்ணி சொல்ல ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றுமே வந்து இன்ச் பை இன்ச் வந்து ஸ்ரீதர் சார் வந்து பட்ஜெட் வைஸ் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இல்லைனா இப்போ நம்ம கட்டியிருக்க வீட்டினுடைய பட்ஜெட் எங்கேயோ போயிருக்கோம். பட் அவருடைய கைடன்ஸு ப்ளஸ் வந்து அவர் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு பட்ஜெட் வைஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு பிளானில் இருந்து எல்லாத்துலேயுமே அவர் கூட நான் ஒவ்வொரு டைமே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டு எப்படி வேணும்னு கேட்டு பண்ணியிருக்காங்க. இவங்க எங்களோட குட்டி ஃபேமிலிஸ், 2 குட்டீஸ் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? சாஷினி ஆராதனா. எத்தனாவது படிச்சுட்டு இருக்கீங்க? 5th. வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உங்களோட ரிவ்யூ ரொம்ப அதனால் சொல்லுங்கள், நல்லா இருக்கா? எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க வீட்டில்? சூப்பரா. என் பேர் நந்தனாஸ்ரீ, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுறேன். ரெண்டாவது ஒன்று பிடிச்சது வந்து கமிட்மெண்ட். அவர் சொன்னதை வந்து நான் சொன்னது ஒன்றே தான். நான் என்னுடைய கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணேன், அதே மாதிரி உங்களுடைய கமிட்மெண்ட்டை நீங்கள் கீப்பப் பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக இருந்தது. அதே மாதிரி அவர் ஒர்க் பண்ணவே நம்ம வந்து எனக்கு இன்னும் அவர் மேலே ரொம்ப அபிப்பிராயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் கமிட்மெண்ட்டை கரெக்டாக கீப்பப் பண்ண ஆரம்பித்தார். எல்லாருமே அங்கே கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறத விட ஒரு நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. நமக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக கேட்க ஆரம்பித்தாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் அவங்களும் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்ஃபில்லாக கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா அட்வைஸும் நமக்கு கொடுத்தாங்க. லென்டல் ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க பண்ண ஒர்க்குக்கு எல்லாத்தையுமே முடித்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே ஏற்றுனதுக்கப்புறம் அவங்க சித்ரா மேடம், அவங்க ஒய்ஃப் வந்து மீங்கலானாங்க. அவங்க கூட ட்ராவல் பண்ணேன். கடைசி வீடு முடிச்சு கொடுக்குற வரைக்கும் எல்லா சப்போர்ட்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. எல்லா டிசைன்ஸ்லையுமே எனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்க எல்லாமே ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய டிஸ்கஷனு. நான் வந்து ஃபஸ்ட்டு டே அவர் ஸ்ரீதர் சார் பார்க்கும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு வீடை பற்றி எந்த விதமான நாலேஜும் கிடையாது, எனக்கு தெரியாது. பட் ஆனால் முழுசாக அவங்கள நம்புகிறேன், எனக்கு வீடு நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லிட்டில் எமோஷன். இந்த வீட்டில் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய நினைவுகளும் என்றைக்குமே எங்கள் கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கும். இதை நான் அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.